இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிம்பன்சி குரங்கோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலுமே ஒரு சுவாரஸ்யமான கதை அப்படின்னே சொல்லணும். ஓகே, ஒரு சிம்பன்சி குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசு இருக்கிற ஒரு குரங்கை நாசா வந்து US ஏர்ஃபோர்ஸ் கிட்ட வாங்குறாங்க. வாங்கின அந்த குரங்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிம்பிளான ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. எதுக்காகனா அந்த குரங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்காக. அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சதை விட ரொம்ப வந்து ஸ்மார்ட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இவங்க சொல்லி தந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடனே டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னே சொல்லணும். சில லிவர்ஸை வந்து ஆட்டுறதா இருக்கட்டும், இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூப்லேருந்து உறிஞ்சுற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வந்து அது கற்றுக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா 1961 ஜனவரி 31 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த குரங்கோட பேர் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த குரங்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஜனவரி 31 1961 வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரங்கை ஸ்பேஸுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரங்குக்கு எல்லா ஷூட், அதாவது சொல்ல போனால் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சு இந்த குரங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு வந்து அனுப்புகிறாங்க. இந்த ஸ்பேஸுக்கு அனுப்புனா இந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 252 கிலோமீட்டர் மேலே வந்து போகுது. அந்த 252 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டுப்பாட்டை வந்து இழந்துருது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாமே பதறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பூமிக்கு வந்து கொண்டு வராங்க. ரிட்டன் வந்த இந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக உயிரோட வந்து வந்துருது. ஏன் உயிரோட வந்துருது அப்படின்னா 1949 தான் ஃபர்ஸ்ட் ஆல்பர்ட் 2 அப்படிங்கிற ஒரு குரங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு ரிட்டன் கொண்டு வரும்போது பேராஷூட் ஓப்பன் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுது அந்த குரங்கு. அந்த ஆல்பர்ட் 2 அப்படிங்கிற அந்த குரங்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு போன குரங்கா வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆல்பர்ட் 3, ஆல்பர்ட் 4 அப்படின்னு சொல்லி குரங்கு வந்து அனுப்புகிறாங்க. ஆனால் அதுவும் கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இறந்து வந்து போயிடுது. இப்படி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 1961 ஜனவரி 31 வந்து பார்த்தீங்கன்னா சிம்பான்சி வகை குரங்கை வந்து அனுப்புகிறாங்க. ஸ்பெஷலாக வந்து சிம்பான்சி வகை குரங்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்பான்சி வகையில் ஸ்பேஸுக்கு போன ஒரு குரங்காவும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டன் உயிரோட வந்த ஒரு குரங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேம் அப்படிங்கிற இந்த குரங்கு தான் வந்து இருக்குது. ரிட்டன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 17 வருஷம் இந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழுது. எங்கன்னா ஜூவில் வச்சு வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இது இறந்தும் வந்து போயிடுது. இறந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எலும்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக எடுத்து ஜூவில் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ ஏன் வந்து இதை சொன்னேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குரங்கு வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு உயிரோட ரிட்டன் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வருஷம் உயிர் வாழ்ந்த ஒரு குரங்கா வந்து இந்த ஹேம் அப்படிங்கிற ஒரு குரங்கு தான் வந்து இருந்திருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன வீடியோ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் வந்து பண்ணிருங்க. ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். டாடா பை. தேங்க்யூ.